யாருமே தமிழ்நாட்டுல பழி சொல்லல. யாருமே தமிழ்நாட்டுல இந்த விபத்துக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லல. இதுல முக்கியமான இது நம்ம முன்னாள் முதல்வர் இன்னைக்கும் அவர் தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த 41 பேர் சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலரா ஒருத்தர் மேல பழிய யாருமே சொல்லல. ஆனா தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து எம்.எல்.ஏ பழி போடுறீங்க, எம்.எல்.ஏ பழி போடுறீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. முதல்ல அ பெ பெ இதா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பேசுறாரு. வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா வந்து இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு 2, 3 நாள் மௌனமா இருந்த விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு என் மேல பழி போட பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பேசினாரு. அப்போ வந்து அவரு ஆட்சியில எல்லாம் இல்லாத ஒரு சராசரியா எல்லாம் இருந்தப்போ இந்த வார்த்தையை சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சார கூட்டத்துல ஒரு வார்த்தை கூட அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசல. எடுக்க ஆரம்பிக்கும் போதே இதை பத்தி அப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி பேசவே கிடையாது. அந்த பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருச்சியில போய் மறுபடியும் அந்த 41 பேர் கரூர் சம்பவத்துல எம் மேல பழி போட்டீங்க அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் இப்ப அசம்பிளில ஒரு தடவை மறுபடியும் எம் மேல பழி போட்டீங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. எனக்கு வந்து இது வந்து எப்படி தோணுதுனாக்கா, இதை வந்து இந்த பழி போட்டீங்கிற வார்த்தை வந்து அவருக்கு அவரே சமாதானம் பண்ணிக்கிற ஒரு வார்த்தையை தான் இது பயன்படுது. ஏதோ அவரை வந்து தொல்லை பண்ணுது, ஏதோ அவரை தூங்க விடாம செய்யுது, ஏதோ அவரை பிரச்சனை பண்ணுது. அதை வந்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தான் அதுக்கு காரணம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் அவர் மனசாட்சிக்கு அவரே சொல்லிக்கிறதுக்காக எம்எல்ஏ பழி போடுறீங்க, எம்எல்ஏ பழி போடுறீங்கன்ற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தன்னை அதுலேருந்து விடுவிச்சுக்கிறாரு. அவர் மனசாட்சிக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எதனால இந்த விபத்து நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பா. ஒண்ணு. இன்னொன்னு வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணப்போ அவர் வந்து யாரும் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அவரு காரணம் இல்லைங்கிற மாதிரிலாம் எதுவும் பொதுவா எதையும் சொல்லாம அவரு அருமையா என்ன சொல்லிட்டாருன்னா, யாருமே இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் சாவுன்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு விபத்து மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்க அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிற இடம் வரும்போது, அந்த எதிர்கட்சிகள்லாம் கேட்பாங்கங்கும்போது, அங்க என்ன நடந்துச்சுங்கிறப்ப அந்த தாமதமா வந்தது காரணங்கிறத அந்த அறிக்கையை சொன்னிச்சுங்கிறத பத்தி சொன்னாங்க. அவங்க விசாரணை கமிஷன் போட்டதை வந்து அன்றைய ஒன்றிய அரசோட கைப்பாவையா இருந்த நீதித்துறை வந்து கலைச்சிட்டு, அவங்கள வந்து அந்த போட்ட விசாரணை கமிஷனை கலைச்சிட்டு சிபிஐட்ட ஒப்படைச்சிருச்சு. இந்த சிபிஐட்ட ஒப்படைச்ச விஷயத்துல எதுக்குன்னுங்கிறதுக்கு அதுல உண்மை இருக்கா, பொய் இருக்கா, பிஜேபி தான் சிபிஐ வந்து கையில வச்சிருக்கா, அது என்ன காரணம், இதெல்லாம் என்ன இப்போ நடந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த விசாரணை முடிஞ்சு ஒரு நாள் வெளியில வந்து அந்த அந்த இடி ஆபீஸ் வாசல்லையே அந்த கார் மேல ஏறி நின்று ஒரு கை காட்டினார் பாருங்க. அதோட அர்த்தம் என்னன்னாக்க, உங்களை இனிமே நாங்க ஒன்றும் தொல்லை பண்ண மாட்டோம், நீங்க கோ என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தை தான். அதெல்லாம் ஆதவர்ஜனவே சொன்னாரு. இங்கேயே பிரச்சாரத்தை தொடங்கிடுவோமா அப்படின்னு அண்ணா சொன்னாரு. நான் தான் உடனே ஓகேன்னா உடனே எந்திரிச்சு இது பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, அன்னைக்கு அந்த இடத்துல அவரு வந்து ஏதோ ஒரு சமிக்கை கொடுத்து சமிக்கை கொடுத்து நீ போய் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து டெம்பரரி ரிலீஃபா இருக்கலாம், பெர்மனன்ட் ரிலீஃபா இருக்கலாம் அவங்களுக்குள்ளது. அதற்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து தேடி பிடிச்சி இந்த சிஎம் ஆகிற வரைக்கும் எந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசாமலே இருந்து இப்ப அந்த திருச்சி இதுலயும் அரசியலையும் இப்ப அவர் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னாக்க, இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து தான் மனசாட்சிக்கு ஒரு பதில் தேவைப்படுதுல்ல, அதுக்குதான் அவர் அடிக்கடி வந்து எம்எல்ஏ பழி போடுறீங்க, எம்எல்ஏ பழி போடுறீங்கிற இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இதுக்கான விசாரணை செய்யறதுக்கான முழு அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அந்த விசாரணையை செஞ்சு அதுக்கான உண்மையான காரணம் என்ன, அந்த விபத்துல யாரெல்லாம் இது பண்ணாங்க, யாரெல்லாம் கத்தியால குத்துனாங்க, யாரெல்லாம் மிளகாப்பொடி தூக்குனாங்க, யாரெல்லாம் சட்டையை கிழிச்சாங்க, எல்லாத்தையும் அவரால் விசாரணையை வெளிக்கொண்டு வந்துட முடியும். ஆனா அந்த விசாரணையை துரிதப்படுத்தவோ, அந்த விசாரணை மேல உள்ள நடவடிக்கை எதையுமே அவர் செய்யவே இல்லை. மாறா அவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த கரூர் தொகுதியை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், தனக்கு பத்தாம போன எம்எல்ஏஸுக்காக இப்ப எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுல லேட்டஸ்டா கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர் வாங்கியிருக்காரு இல்லையா? அந்த வாங்கின விஜயபாஸ்கரை இப்ப இது பண்ணிட்டு, இப்ப ஏற்கனவே திருச்சிக்கு போனப்பயும் திருச்சியில நன்றி சொல்றதெல்லாம் விட்டுட்டு, யாரை வேணாலும் நான் நிறுத்துவேன், அவங்களுக்கு ஓட்டு போடுங்கிற பிரச்சாரத்தை தான் முன்னிலைப்படுத்தி சொன்னாரு. அதே பிரச்சாரத்தை இப்ப கரூர்ல போய் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து கரூர்ல பண்றதுக்கு என்ன வாய்ப்புன்னு முதல்ல விஜயபாஸ்கரை வாங்கிட்டாரு. அடுத்தது இப்ப அதுல போய் சொல்ல போறாரு. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்ல போறாரு. விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு
யார வேணாலும் நிறுத்தி சொல்லப் போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றதுக்கு இந்த 41 பேர் பழி போடுற அந்த இடம் வந்து அவருக்கு இடைஞ்சலா இருக்கு. அதுக்காக அவர் வந்து அப்படியே மெல்ல 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 அத க இந்த பிரபுதேவாவுக்கு நக்மா பத்தி சொல்லி ஓட்ட ஓட்ட அடுக்குவார்ல இப்ப நாகேஷ். அந்த சாரி வடிவேலு. அந்த மாரி இப்ப என்ன சொல்ல போறாரு, இந்த 47 விஷயத்துல என் மேல பழி போட்டுட்டீங்க. செந்தில் பாலாஜி காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அடுக்கிக்கிட்டே வந்து அந்த விசிலுக்கு ஓட்ட வாங்கிடணுங்கிறதுக்காக அவர் மெனக்கெட்டுட்டே வர அந்த இடத்துல தான் இந்த 41 பேருக்கும் அரசு பணி குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கப்படும்னு சொல்றாரு. ஒரு அரசு பணிங்கிறது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிடைக்கும். தமிழ்நாட்டுல அரசு பணி எளிமையா கிடைக்கிறங்கிற அரசு பணி ஒண்ணு கூட கிடையாது. எல்லாருமே இப்ப குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எழுதி தான் அரசு பணிக்கு வர முடியும். ஆசிரியர்கள் எளிமையா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கே இப்ப டெட் எழுதி தான் அவங்க வந்து ஆசிரியர்களும் உள்ள வரணும். டாக்டர்ஸ் வந்து நீட்டு மேல எழுதுறதுக்கு நெக்ஸ்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு பரிச்சை எல்லாமே மிக கடுமையான தேர்வுகள் மூலமா தான் இப்ப அரசு பணிக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் இவர் வந்து அரசு பணியை வந்து என்னமோ எடுத்து வீட்டுல வேலை பார்த்தவன், வீட்டை கூட்டினவன், பெருக்கினவன், கூர்க்கா, சமயக்காரன், வாட்ச்மேனு, சைக்கிள் ஓட்டினவன், கிரவுண்டு கிளீன் பண்ணவன், பஸ் டிரைவரா இருந்தவன், டிரைவர் பையன், அப்புறம் வந்து அல்லக்கையா இருந்தவன், சினிமா தயாரிச்சவன், சினிமால துணை நடிகரா இருந்தவன் வாரி வழங்கிட்டே போறாரு எல்லாருக்கும். அதுல வந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம் அதெல்லாம் எதெல்லாம் கிடையாது. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு தானே அதெல்லாம். இப்போ வந்து காலமுறை சீமான் கோஷ்டி வந்து திமுக வந்து தெலுங்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டே அலைஞ்சாங்க. ஓப்பனா சோபா சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க, எங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து ஹைதராபாத், செகந்திராபாத்ல இருந்து வந்தவங்க, எங்க அப்பா அங்கிருந்து வந்தவருன்னு சொல்லி ஓப்பனா சோபா சந்திரசேகர் வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட சீமான் இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. வெங்கட் நாராயண பத்தி வார்த்தையே சீமானே பேச மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்னா சீமானுக்கும் அதனால எல்லாருக்கும் அது நடந்துருச்சு. அப்ப யாருமே இப்ப எதிர்த்து குரல் கொடுக்க போறது இல்லை. காங்கிரஸையே ஆஃப் பண்ணிட்டாங்க, சிபிஐ சிபிஎம்ஐ ஆஃப் பண்ணிட்டாங்க, பிசிகாவை ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சோஃபா போயிடுச்சு. இனிமே யார் பேச போறா? பேசுறதுக்கு இருக்க ஒரே கட்சி திமுக மட்டும்தான். லேட்டஸ்டா வைகோ வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அன்புமணி, ஜி கே வாசன், எடப்பாடியை கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்ப அந்த சோஃபா போற இடத்துல எல்லாம் யாருமே இப்ப எதிர்ப்பு குரல் கொடுக்க போறதில்ல. அதனால அரசு பதவி யாருக்கு வேணாலும் வழங்கலாம். அந்த அடிப்படையில இப்ப இந்த 41 பேருக்கு அந்த பதவி வழங்க போறாங்க. 41 குடும்பத்துக்கு அந்த பதவி வழங்க போறாங்க. இதுல என்னன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து இதை வந்து ஏன் ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்கிறாங்க. இந்த மாதிரி எதேச்சாதிகாரமா நீங்க நினைச்சவனுக்கு எல்லாம் போஸ்ட் கொடுக்குறீங்க, போஸ்ட பாக்குறீங்கன்னு எல்லாருமே இப்ப பேசுறாங்க. இப்ப இனிமே ஒரு அசம்பிளி கூடி அந்த அசம்பிளி கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்தோ, உதயநிதி ஸ்டாலினோ வந்து நீங்க எப்படி அரசு பதவியை தூக்கி கன்னடருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டா மட்டும்தான் அப்ப அதுக்கு ஒரு விடிவு காலம் பறக்கும்னு நம்பலாம். அதுவும் எப்படி இனிமே அந்த என்ன சொல்றது, முன்னாடி ஆட்சியில வந்து புதுசு இவரு அவர் பேர் என்ன, ரத்தன் பண்டிட்ட வந்து டக்குன்னு எடுத்தோடனே கெட்ட பேரை பச்சுன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப இனிமே கெட்ட பேரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்பதான் மந்திரி கொக்கைன் கலக்குறான், மந்திரியோட அல்லகை பொண்ணை போட்டு போய் கேரளால வச்சுட்டு எடுக்கிறான், மந்திரியோட கஞ்சா கடத்துறானுங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்ப எல்லாம் மக்களே அக்செப்டட் ஆயிட்டாங்க. அந்த மக்கள் அக்செப்டன்ஸுக்கு தான் இப்ப இதை கொண்டு வர்றாங்க. அப்படியே மாடை வந்து படி வைக்கிறதுக்கு தடவுற மாதிரிதான் இப்ப மக்கள் வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னா, இந்த அரசு எதை வேணாலும் செய்யும்பா, அவர் பயங்கர பவர்ஃபுல்லானவர்ப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. நாளைக்கு ராஜகுருவா எஸ்.எஸ். நியமிப்பாங்க, துணை முதலமைச்சரா யார் நியமிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பதவிகள்லாம் கூட இனிமே யாருக்கு வேணாலும் வழங்கப்படலாம். காத்திருந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதான். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. என்ஜாய். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே.